வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து கோதுமை வடை, அதாவது கோதுமை தான் இப்போ ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால அந்த கோதுமையில ஒரு வடை எப்படி செய்யலாம், அதாவது டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல மாறி மாறி கேட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு கோதுமையை வச்சு தான் நம்ம ஒரு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அது வந்து தனி கோதுமை இல்லை பண்ணா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அதோட என்னென்ன சில சேர்மானங்கள்லாம் சேர்த்து ஒரு புது மாதிரியான ஒரு கோதுமை வடை தான் போட போறோம். அது வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இன்னைக்கு கோதுமை வடைக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, மற்றபடி ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம். எல்லாத்தையுமே நல்லா அந்த உப்பு, பத்தப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம ஆயில், அதாவது நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆயில் தான். அது 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம லேசாக வடை போடுறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த வெது வெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சும்மா நீங்கள் நார்மலாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அதாவது தேவை தக்கன. மற்றபடி இந்த இது ஈக்குவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு 4 பச்சை மிளகா பொடுசாக வெட்டி அதையும் போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அதையும் நல்லா பொடுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்தை எடுத்து அப்படியே நல்லா உருவி அதையும் இதில் சேர்த்துடலாம். மல்லி இலை ஒரு கையளவு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். 1 கப்பு போட்டிருக்கேன் கோதுமை மாவு, நல்லா சலிச்ச கோதுமை மாவு. இப்போ 1.5 கப்பு மாவு மெஷர்மெண்ட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு சேர்த்துருக்கேன், அடுத்த அரை கப்பு சேர்க்குறேன். மொத்தம் வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு கடலை மாவு, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூனு, இப்போ வந்து பொதுவாக நம்ம வீட்டில் வந்து தனி கோதுமை மாவில் போடுவாங்க. ஆனால் தனி கோதுமை மாவில் போட்டோம்னா சில நேரங்களில் வந்து அந்த வடை வந்து எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடித்தது போக அந்த வடை வந்து சும்மா மழுக்கு மழுக்குன்னு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அந்த மாதிரி இல்லாமல், எண்ணெய் குடிக்காமல் இந்த வழுக்கு வழுக்குன்னு இல்லாமல் இருந்தால் கடலை மாவு இந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் குடிக்காது, சாஃப்டாகவும் வரும், நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மிக்சிங் போடுறோம். நம்ம வீட்டில் போடும்போது அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம். நம்ம கடையில் அப்படி போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம போட்டோம்னா நல்லா அருமையான ஒரு சுவையான ஒரு கோதுமை வடை நம்ம சாப்பிடலாம். அது எல்லாத்தையுமே நல்லா எந்த அளவு கலக்கணும்னு நான் கலந்துட்டு சொல்கிறேன். இப்போ அது ஏற்கனவே வெங்காய தண்ணி அதில் இருக்குது, அதுலேயே தான் நம்ம இப்போ செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிணைஞ்சிக்கோங்க. அதாவது ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் புட்டு கணக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு. அதாவது இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படி எடுத்து அப்படியே எண்ணெயில் அப்படி போடுற மாதிரி, இந்த மாதிரி. இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியம் லெவலில் இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நம்ம தேவை தக்கன அப்படியே ரைட்டாக அந்த அப்படியே எடுத்து அப்படி ஓரமாக எடுத்தோம்னா கரெக்டாக அந்த சைஸ் வரும். அந்த சைஸ் வந்தோடனே அப்படியே எடுத்து நம்ம அப்படியே உள்ளே இறக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு சைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்றொன்றாவும் நம்ம எண்ணெய்க்கு தக்கன போட்டு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு போண்டா தான். இது மாதிரி பக்கத்தில் போய் வைக்கும்போது மெதுவாக வச்சுட்டு மெதுவாக எடுத்துருங்க. இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து கலர் பொடி சேர்க்கலை, அது நம்ம அந்த வத்தப்பொடி இந்த இயல்பான நிறத்தில் தான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம்.
இதில் கொஞ்சம் வேணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சிவப்பா வேணும்னா கொஞ்சம் பொடி சேர்த்துக்குவோம். நம்ம இன்னைக்கு சேர்க்கல. அது என்ன நிறமோ அதுதான் வரும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும். இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி பபுள்ஸ் அடங்கினதை நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி எது எது ரெடி ஆகிருக்கோ அதை எடுத்துடலாம். நம்ம போண்டா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அந்த 3 நிமிஷத்துலேயே அது நமக்கு ரெடி ஆயிரும். அது வந்து நம்மளோட எண்ணெயோட ஹீட்டை பொறுத்து தான் அமையும். இல்லை ஒரு 3 நிமிஷம் சொன்னார் அதுக்குள்ளே நம்ம எடுத்துருவோமேனு எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த அந்த சரியாக சொல்கிறதுக்கு காரணம் அது அந்த சூடு, நம்ம போடக்கூடிய நேரம், அதை புரட்டி விடுறது, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நம்ம அந்த போட்டு எடுக்கும்போது தான் நமக்கு அது தெரியும். அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக டைம் சொல்லிட்டாரு நம்ம அப்படியே எடுத்துடலான்றதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட அடுப்போட சூடு வேறு மாதிரி இருக்கும், உங்களோட அடுப்பு சூடு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதை கனெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி நீங்கள் தான் அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம இன்னைக்கு டீக்கடை கோதுமை போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மென்மையாக இருக்கும், சூடாக இருக்குது, நல்லா பொசு 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 பொசுன்னு நல்லா மாவு நல்லா உள்ளே வெந்து சாப்பிடும்போது அந்த நம்ம கோதுமை போட்டதே தெரியாது. நல்லா வெந்து அந்த வலுவழுப்பு பிசு பிசுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மாவு போண்டா நல்லா சூப்பராக இருக்கு, நைஸாக உள்ளுக்கு எந்த அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா அப்படியே நமக்கு ஒரு வடை ஃபீல்ல இருக்கு. நம்ம கோதுமையிலேயே போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் இன்னைக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வடையோட வர்றேன். நன்றி, வணக்கம்.